என்ன டிமாண்ட் அங்கே தென்காசியில் என்ன இருக்குது? இது தென்காசியில் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், இந்த கிருஷ்ணகிரி தருமபுரியில் இருக்கிற மலைகள், நம்ம அந்த பாரவுந்தினுடைய சங்கத்தின் உரிமையாளர் யுவராஜ் கொடுத்த நேர்காணல் நான் வலைவெளியில் நீங்கள் எல்லாம் பார்த்து தொலைக்காட்சியிலே பார்த்துருப்பீங்க. அவர் ஊடகத்தை சந்தித்து தான் சொன்னார், ஒரு நாளைக்கு 1,00,000 டன் கற்கள் நம்ம மலைகளை நொறுக்கி கர்நாடகாவுக்கு போகுது. கேரளாவுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அது கன்னியாகுமரியில் ஏறக்குறைய மேற்கு தொடர்ச்சி மலையை பாதிக்கு மேலே துண்டிச்சே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னும் போய்கிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு வழியில் நாங்களும் பல முறை போராடி கோரிக்கை வச்சு பார்த்தோம். இப்போ குறிப்பாக இந்த திருநெல்வேலியில் பல இடங்களில் மலைகளை முற்றுமுழுதாக அழித்து முடிச்சுட்டாங்க. அப்புறம் தென்காசியிலிருந்து அதிகப்படியாக நம் மலைகளை கற்களாகவும் மணலாகவும் நொறுக்கி ஏற்றி கொண்டு போவது கூடுதலாக இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் தொடர்ச்சியாக ஒரு போராட்டம் நடத்தி இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னதுனால அது முன்னாடியே குறித்தோம். அப்போ தொடர்ச்சியாக பல்வேறு வேலைகளில் போக முடியல. தென்காசியில் நடக்கிற இந்த போராட்டம்ங்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற நம் மலைகளை ஒன்று தான் என் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன், இங்கே இருக்கிற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், மலை என்பது நம் பூமி தாயின் மார்பு என்பதை நீங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ, நம் தாயின் மார்பிலிருந்து நமக்கு பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவியிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து வாழ்க்கை என்கிற இந்த உயிரியல் அறிவியல் உண்மையை நீங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு அது கற்கள் அல்ல, மணல் அல்ல என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும், மழை இல்லை என்றால் மழையை பெற முடியாது, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் வளம் இல்லை, நிலம் இல்லை, நிலமும் வளமும் இல்லை என்றால் நீங்கள் ஏது, நான் ஏது, உலகத்தில் இத்தனை உயிரினங்கள் ஏது. அப்போ அடிப்படை இந்த மலை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை காப்பதற்கு குரல் கொடுக்கணும். இப்போ அதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ நீங்கள் காடை வெட்டி அழைச்சிட்றாங்க, காடுகளை வெட்டி அழிச்சிடுறாங்க. ஆனால் நம்மால் நட்டு வைத்து விட்டு வளர்த்து விட்டு செத்து போகலாம், இன்னொரு தலைமுறை பயன்படுத்தி கொள்ளும். நீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அதை விற்பதற்கு இவர்கள் சந்தை பொருளாக மாற்றி விட்டார்கள். அதை உறிஞ்சி விற்கிறார்கள் முதலாளி. தாயின் மாரில் பால் குடிப்பது இயற்கை, அது யதார்த்தம். ஆனால் அந்த மாரை அறுத்த ரத்தம் குடிப்பது எவ்வளோ பெரிய கொடுஞ்செயலோ அதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு அடிப்படை கேள்விதான், நம்மால் போத்தலில் கடையில் வாங்கி நீரை குடுவையில் போத்தலில் வாங்கி குடிக்க முடிகிறது. ஆனால் மற்ற உயிரினங்கள், ஒரு பூச்சியோ வண்டோ ஒரு சிட்டோ காகமோ யானையோ புலியோ கரடியோ, மற்ற உயிரினங்கள் என்னாகும் என்பதை நாம் இதுவரை யாருமே யோசிக்கலை. அப்படி இருக்கும்போது இந்த நீரை கூட உறிஞ்சி விற்கிறார்கள். அது தடை செய்யலாம், சேமித்து வைத்துவிட்டு நாம் செத்து போகலாம், நம் பிள்ளைகளுக்கு வைத்துவிட்டு போகலாம். ஆனால் மணலை நீங்கள் எவ்வாறு உருவாக்குவீர்கள்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தது யார்? இது E.F. சுமாசர் தன்னுடைய நூலிலே கேட்குறார். சிறியதே அழகு, சுமால் இஸ் த பியூட்டிஃபுல்ங்கிற, இருக்கிறதை வச்சு நிறைவாக வாழ பழகு. இந்த விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இல்லாத போது 5000 ஏக்கரில் விளைநிலங்களை அழித்து நான் விண்ணூர்தி நிலையம் கட்டுவேங்கிறதான் பேராசைங்கிறார். இது இருக்கிறதுலே பறக்க வண்டி இல்லை. ஒரு இண்டிகோ ஒன்று ஓடுது. இங்கேருந்து நாங்கள் மதுரைக்கு போகிறோம். நாங்கள் போகிறோம் தூத்துக்குடிக்கு 4 பேர் தம்பிங்க ஆர்ப்பாட்டத்துக்கு. ஒரு ஆளுக்கு 24,000, திரும்பி வர 24,000, 50,000. அவங்க சொல்கிறது தான் கட்டணம், அவங்க எடுக்கிறதான் நேரம், அவங்க பறக்கிற நேரம், இவ்வளோதான். ஏன்னா ஒரே வண்டி தான் இருக்குது. இந்த நிலையில் நீங்கள் இந்த வானூர்தி நிலையத்தில் என்ன குறை? நான் தினம் பறக்கிறோம், எங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லை. இதுதான் வளர்ச்சிங்கிறீங்க. பறக்கிறவனை பற்றியே கவலைப்படுறீங்க, ஆனால் பசியோடு இருக்கிறவனை பற்றி துளியும் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டால் நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவங்கிறீங்க. எது வளர்ச்சின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல முடியல. வயிறு நிறைய வயிறு முழுக்க பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறது வளர்ச்சி இல்லை பெருமக்களே. பசி இல்லாத சமூகம் படைங்க, உலகம் படைங்க. எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க முயற்சிங்க, படித்தா அதுக்கு வேலை கொடுக்க முயற்சிங்க. உயர்ந்த உயிர்காக்கும் மருத்துவத்தை எல்லோருக்கும் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி கொடுக்கறதுக்கு முயற்சிங்க. அதையெல்லாம் விற்பனை பொருளாக மாற்றிட்டீங்க. காசு இருந்தால் நல்ல வைத்தியம், காசு இல்லைன்னா முடிச்சு பாடையில் கட்டி நேராக சுடுகாட்டுக்கு போகலாம். காசு இருந்தால் நல்ல படிப்பு, இல்லைன்னா முடிஞ்சு. இப்படி ஒரு நிலையை உருவாக்கி வச்சுட்டு இதை நாடா இல்லை சுடுகாடா என்பதை நீங்கள் தான் யோசிக்கணும். அறிவை காக்கும்
அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூணும் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு நாடு, நாடல்ல சுடுகாடு. இதை என்னைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அன்னைக்கு இந்த நாட்டில் புரட்சி தானாகவே வெடிக்கும். அந்த நாள் விரைவில் உருவாகும்னு நாங்கள்லாம் ஆவலோடு காத்திருக்கோம். ஏன்னா அது வந்துடக்கூடாதுங்கிறது தான் தடுக்க இவ்வளோ போராட்டம். அதுக்காக தான் போராடுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் தென்காசி.